Hello everyone, welcome back to another video. இது பாத்தீங்கன்னா நம்ம BST நமக்கு எல்லாருக்கும் தெரியும் Biology Simplified Tamil. So அவர் வந்து இன்னைக்கு physics ஓட first test கண்டக்ட் பண்ணிருந்தாரு. அதோட சொல்யூஷன் பார்ட் தான் இந்த வீடியோ. ஓகேயா? So இந்த வீடியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எல்லா क्वेश्चन ஆல்மோஸ்ட் எல்லா क्वेश्चन சால்வ் பண்ணிருந்தேன் இல்லனா அந்த மாடல்ல இருக்கிற எல்லா क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணிருந்தோம். ஓகேயா? So ரொம்பவே சிம்பிளா இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். The damping force on an oscillator. So damping force சொல்லிருக்காங்க. It is proportional to some velocity. உங்க force is proportional to some velocity. அப்ப நம்ம force remove இந்த proportionality remove பண்ணனும்னா some constant introduce பண்ண போறோம். some a ன்னு சொல்லிக்குவோமே. ஓகே. a பிடிக்கலனா some lambda ன்னு வெச்சுக்கலாம். some lambda தான் என்னோட constant times v. அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா lambda ஓட டைமென்ஷன் என்ன? அப்ப lambda is equal to f by v ஆ. force என்ன? m L t power minus 2 divided by velocity என்ன L t power minus 1 L cancel ஆயிருச்சு t power minus 1 மேல போச்சு plus 1 ஆயிரும் அப்ப m t power minus 1 சரியா சோ யூனிட்ல கேட்டிருக்காங்களா யூனிட்ல கேட்டா இன்னும் ஈஸி சரியா மாஸ்க்கு பதிலா kg டைம் வந்து செகண்ட் அப்ப ஆப்ஷன் C தான் கரெக்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन பாரு the main scale of a vernier caliper has n division மொத்த number of division எவ்வளவு n division n division of vernier caliper பாத்தீங்கன்னா n-1 division கூட main scale ல இருக்கு சோ ரொம்பவே சிம்பிளா இதுக்கு உங்களுக்கு என்ன சொல்லிருந்தேன் உங்களோட least count கேட்டாங்கன்னா value of one main scale division கரெக்ட்டா இல்லையா ஏனா main scale ல n division இருக்கு அப்ப value of one main scale division எவ்வளவு 1 by n divide by number of division the vernier scale அதுல பாத்தீங்கன்னா n number of division இருக்க போகுது அப்ப 1 divided by n square இதான் உங்களோட ஆன்சர் நெக்ஸ்ட் பாரு A student measured the distance traversed by a free falling body initially at restல இருக்கு அப்படினு சொல்லிட்டாங்க he uses that data to estimate gravity கண்டுபிடிக்க போறாங்க அவங்க என்னென்ன மெஷர் பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸையும் டைமையும் மெஷர் பண்ணிருக்காரு அவர் ஓகேயா அப்ப கிராவிட்டினா எப்படி டிஸ்டன்ஸ் அண்ட் டைம்ல எழுதலாம் நல்லா பாரு length by t square என்ன சார் ரொம்ப புது ஃபார்முலா இருக்கு ஒண்ணு இல்ல t is equal to root of so 2 pi into root of l by g ன்னு இருக்கும் அந்த 2 pi எல்லாம் கான்ஸ்டன்ட் அத விட்டுருங்க அப்ப பார்த்தா நான் என்னோட டைம் g வேணுமா அப்ப g is equal to l by t square இல்ல உனக்கு டைமென்ஷன் கூட யோசிச்சு பாரு கிராவிட்டினா என்ன மீட்டர் per second square அப்ப லெந்த் வந்து மீட்டர் செகண்ட் ஸ்கொயர்னா t ஸ்கொயர் போட்டுருக்கேன் ஓகேயா இப்போ l ல இருக்க எரர் வந்து e1 டைம்ல இருக்க எரர் வந்து e2 அப்ப உங்க கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க சரியா சோ நல்லா பார்த்தீனா எரர் எப்பவுமே ஆட் தான் ஆகும் அப்ப ஆட் ஆகிறதுனால இந்த ஆப்ஷனும் உனக்கு ஆன்சரா வர முடியாது லெந்த்தோட எரர் வந்து e1 இதுல வந்து பார்த்தீனா e2 ஆனா இங்க ஸ்கொயர் இருக்கு அப்ப 2e2 சரியா சோ ஸ்கொயர் இருந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம் பவரை தூக்கி முன்னாடி போடுவோம் சோ இதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் பாரு டேக்கிங் இன்டு அக்கவுண்ட் சோ ஆல்மோஸ்ட் இந்த எல்லா क्वेश्चन சால்வ் பண்ணிருந்தேன் ஓகேயா எரர் क्वेश्चन இருக்கட்டும் பட் இந்த क्वेश्चन சால்வ் பண்ணல இந்த क्वेश्चन சால்வ் பண்ணிருந்தேன் இந்த क्वेश्चन சால்வ் பண்ணல பட் இது சிமிலர் மாடல்ல ஏகப்பட்ட क्वेश्चन நான் உங்களுக்கு டீச் பண்ணிருக்கேன் இந்த क्वेश्चन அகைன் சால்வ் பண்ண क्वेश्चन இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போறேன்னா சப்ட்ராக்ட் பண்ண போறேன் நல்லா பாரு இதுல எவ்வளவு இருக்கு டெசிமலுக்கு அப்புறம் 2 பாயிண்ட் தான் இருக்குது கரெக்ட்டா இல்லையா அப்ப என்னோட ஆன்சர் அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல பார்க்கணும் சரியா சோ இதுல 3 டிஜிட் இருக்குனா ஆன்சர்ல 3 டிஜிட் தான் இருக்கணும் நான் சப்ட்ராக்ட் பண்ண தேவை இல்ல ஆன்சர்ல 3 டிஜிட் தான் இருக்கணும்னா ஸ்ட்ரைட்டா நான் மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாரு which of the following இந்த क्वेश्चन பார்த்து எனக்கு சந்தோஷம் வந்துச்சு என்ன அப்படினா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சரி டைஎலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் சரி அவங்க ரெண்டு பேருக்கு டைமென்ஷன் இருக்காது அப்ப நான் ஆப்ஷன்ல போய் தேடினேன் 2 3 இருக்கா அப்படினு பட் ஆப்ஷன்ல 2 3 கிடையாது ஓகேயா சரி இப்போ டென்சிட்டி எனர்ஜி டென்சிட்டி னா ஒண்ணு இல்ல எனர்ஜினா எப்படி எழுதலாம் force into displacement divide by density னால அது வால்யூமால டிவைட் பண்ணுவோம் கரெக்ட்டா இல்லையா அப்ப force into displacement divide by volume னா வந்து area into displacement எழுதலாமா அப்ப displacement கேன்சல் அப்ப force per area இதான் எனர்ஜி டென்சிட்டிக்கு வரும் யங்ஸ் மாடுலஸ் என்னது உன்னோட stress by strain சரியா சோ stress ஓடது பார்த்தனா again force per area strain ஓடது பார்த்தனா delta L by L க்கு வேல்யூ இல்ல விட்டுரு அப்ப force per area again பார்த்தனா ரெண்டு சேம் அப்ப 1 உம் 4 சோ 1 and 4 இருக்கதா கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பாரு the dimension of impulse நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லிருக்கேன் என்னோட impulse பார்த்தனா impulse is equal to f into dt which is equal to delta p கரெக்ட்டா இல்லையா சோ impulseக்கும் momentumக்கு சேம் ஃபார்முலாவும் சரி அவங்க டைமென்ஷன் கேட்டாங்கன்னா அதுல டவுட்டே வேணாம் சரியா டைமென்ஷன் கேட்டாங்கன்னா டவுட்டே வேணாம் ஆங்குலர் மொமெண்டம்க்கும் பிளாங்க் கான்ஸ்டன்ட் இருக்கு பாத்தியா அதோட டைமென்ஷன் சேமான்னு கேட்கலாம் சரியா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோ PLANCKS வரும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பாரு இந்த क्वेश्चन அகைன் நான் இந்த क्वेश्चन உட்கார்ந்து சால்வ் பண்ணனும் அப்படினு யோசிச்சேன் phi is equal to b into a கரெக்ட்டா இல்லையா b வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் a வந்து ஏரியா b நான் வந்து எனக்கு உட்கார்ந்து கண்டுபிடிக்கிற டைம் இல்ல அப்ப நான் என்ன பண்ணலாம் f is equal to qvb
அப்போ பி வேணும் அப்படின்னு சொன்னால் எஃப் பை கியூ இன்ட்டு வி. அப்போ நல்ல பாரு, ஃபோர்ஸ்க்கு வந்து mLT பவர் -2, ஏரியா வந்து L ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே கியூவா, கியூக்கு பதிலான சார்ஜ் Q is equal to ITன்னு போட்டுக்கலாமா? அப்போ I வந்து ஆம்பியர் இன்டூ டி. இப்போ எனக்கு இதில் மட்டும் ஒரே ஒரு ஐடியா கிளிக் ஆச்சு, டினாமினேட்டரில் A பவர் 1 இருக்கணும், கரெக்டாக இல்லையா? அப்போ மேலே போச்சுன்னா A பவர் -1, நல்லா பார்த்தீங்கன்னா A பவர் -1 இந்த ஒரே ஒரு ஆப்ஷனில் இருந்துச்சு. அப்போ நீ எந்த மற்ற ஆப்ஷனை பார்க்க கூட வேணாம், கரெக்டாக இல்லையா? மற்றது சால்வ் கூட பண்ண வேணாம். பட் நீ சால்வ் பண்ணுற அப்படின்னா நோ ப்ராப்ளம். வெலாசிட்டி வந்து LT பவர் -1, ஸோ இந்த T பவர் +1 T பவர் -1 கேன்சல் ஆயிரும். இது போட்டுன்னா இந்த L கேன்சல் ஆயிரும். என்ன எழுத மாட்டேங்குது என்னோட பென், என் பென் ஸ்டக் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அ மினிட், வா 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 எழுது. ஓகே, வெரி குட். என்னமோ ஸ்டக் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமேலே இதை நான் வந்து எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல அப்லோட் பண்ணணும். ஸோ மேபி உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் பார்த்துக்கோ, mL ஸ்கொயர். வெரி குட். இது என்ன இது? இங்கே நான் இங்கே வந்துட்டேன். ஸ்ட்ரீம் லேப்ஸ்லாம் எப்போ ஓப்பன் ஆகுது? ஸ்ட்ரீம் லேப் நான் எப்போ ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆக்சுவலாக நான் ஸ்ட்ரெயிட்டாக லைவ் வரலான்ட்டு நினச்சேன். ஓகேயா? ஐயோ போச்சா, என்னோடய பிபிடியை காணோம். வெரி குட். என்னோடய பிபிடி நான் சேவ் கூட பண்ணல, அப்படி தான் இருக்கணும். எஸ், எனக்கு தெரிஞ்ச அந்த பிபிடியை சேவ் பண்ணல, பேசிக் பிபிடியோட காப்பியில் தான் வச்சுருந்தேனா, சேவ் பண்ணல. வெரி குட். இப்போ எனக்கு அது எங்கேயாச்சும் ஸ்டோரேஜில் இருந்துச்சுன்னா இருக்கும், அப்படிலாம் நான் திரும்பி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா உட்காந்து நான் திரும்பி அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அது இப்போ பண்ண மாட்டேன். இப்போ நாளைக்கு தான் பொறுமையாக பண்ணி மெயின் டிவியில் போடணும். யார் இது ஓபிஎஸ்ஸை இப்போ ஓப்பன் பண்ண சொன்னால்? நான் அப்போ ட்ரை பண்ணேன், அப்போ ஓப்பன் ஆகலை. இது இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. அப்பாடா, இங்கே இருக்குது. 8:24 க்ளோஸ் ஆன பிபிடி ஓப்பன் ஆகிடுது. என்னடா இது? வாப்பா, 8:24 க்ளோஸ் ஆன பிபிடி ஓப்பன் ஆயிரு. இது எப்போ ஓப்பன் ஆகி? இதெல்லாம் நீங்கள் நான் கால்குலேட் பண்ணுற டைமில் எடுக்காதீங்க, சரியா? நான் ஆன்சர் பண்ணுற டைமில் இந்த டைமில் வரக்கூடாது. நான் பாவம், நான் வந்து எவ்வளோ வேகமாக சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது வந்த டைமில் வரக்கூடாது. வாடா 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 ராசா. மேபி இந்த பிபியில் ஏதாச்சும் இருக்கா? அப்பா, ஓ நான் சால்வ் பண்ணது வரல, பரவாயில்ல. சால்வ் பண்ணது இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எது வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா அதுக்கு அடுத்து சால்வ் பண்ணிக்குவேன். இது சால்வ் பண்ணேன், இதுவும் சால்வ் பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், இதுவும் பண்ணேன். இது இந்த கொஷின் பண்ணல. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தனா நீ சால்வ் பண்ணால் உனக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு. ஏன்னா A பவர் -1 இந்த ஒரே ஒரு கொஷனில் தான் இருக்குது. அப்போ இது ஆன்சர். நெக்ஸ்ட் பாரு, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நீட்டா A டெல்டா V டிவைட் பை டெல்டா Z. ஸோ V பார்த்தனா வெலாசிட்டி, கிரேடியன்ட் அப்படின்னு சொன்னால அது லென்த்தை குறிக்குது. ஓகேயா? அப்போ உனக்கு நீட்டா கேட்குறாங்க. நீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ Z பை ஏரியா இன்டூ வெலாசிட்டி. கரெக்டாக இல்லையா? ஃபோர்ஸ் என்ன? mLT பவர் -2. Z வந்து லென்த்து, ஏரியா லென்த்தோட ஸ்கொயர், வெலாசிட்டி LT பவர் -1. நல்லா பாரு, இது கேன்சல். கரெக்டாக இல்லையா? இந்த L மேலே போயிடுச்சுன்னா L பவர் -1 வரும். L பவர் -1 இந்த ஒரே ஒரு ஆப்ஷனில் இருக்குது, நீ மார்க் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோதான். வேணா சிம்பிளிஃபை பண்ணு, நோ ப்ராப்ளம். அகைன் இந்த கொஷினை சால்வ் பண்ணி வச்சுருந்தேன், இந்த கொஷினை சால்வ் பண்ண கொஷின் தான். ஓகேயா? ஸோ நல்லா பாரு, அவங்க ஆல்ஃபா கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், எக்ஸ்போனென்ஷியல் இருந்துச்சுன்னா அந்த டைமென்ஷன்னா 1. கரெக்டாக, அது டைமென்ஷனல்ஸ் குவான்டிட்டி. அப்போ AT² டைமென்ஷன் என்னது? 1. அப்போ A பார்த்தனா 1/T². அப்படி இல்லைனா T பவர் -2. ஸோ இதுதான் உன்னோட ஆன்சர். ஆப்ஷன் பி. சி இல்லை, ஆப்ஷன் பி. அகைன் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்க? பியோட டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ x இஸ் ஈக்குவல் டு BT². எக்ஸ் பார்த்தோன்னா லென்த், அப்போ லென்த் பை டைம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி. லென்த் வந்து கிலோமீட்டரில் இருக்குது, டைம் வந்து செகண்ட். ஸோ கிலோமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். டைரக்டான ஒரு ஃபார்முலா 2v1 v2 டிவைட் பை v1 + v2 கொடுத்துருக்கேன்னா இல்லையா? நல்ல பாரு, ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போயிருக்கு, திரும்பி ஒய்லேருந்து எக்ஸ்க்கு வந்திருக்கு. அப்போ சேம் டிஸ்டன்ஸ் இருந்தால் டைரக்டாக ஃபார்முலா. இது பாரு, அகைன் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின் தான். சரி, t இஸ் ஈக்குவல் டு √3 √x + 3. நான் வந்து என்னமோ உளறிக்கிட்டு இருக்கேன், கண்டுக்காத, சரியா? அப்போ இதுலேருந்து √(x) என்ன வரும்? t - 3. அப்போ இதுலேருந்து ஸ்கொயர் பண்ணினா x இஸ் ஈக்குவல் டு t - 3 த ஹோல் ஸ்கொயர். அப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டி என்ன? 2t - 3. கரெக்டாக இல்லையா? அப்போ வெலாசிட்டி வந்து 0 இருக்கப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்குறான். அப்போ
2 into t minus 3 is equal to 0. அப்போ t is equal to 3. கரெக்டாக இல்லையா? டீயோட வேல்யூ 3ன்னு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடு. நீ அதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, இல்லை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்கான். டீயோட வேல்யூ இங்கே போய் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி 3 minus 3 0. அப்போ 0 தான் என்னோட ஆன்சர். இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணல, பட் நீயே யோசிச்சு பாரு. ஸ்லோப் எடு. இந்த இடத்துல ஆங்கிள் பெருசா, இல்லை இந்த ஆங்கிள் பெருசா, இல்லைனா இந்த ஆங்கிள் பெருசா, இல்லைனா இந்த ஆங்கிள் பெருசா? எந்த ஆங்கிள், எந்த லைன் வந்து ரொம்ப ஸ்லாண்டாக இருக்குது? ஆப்ஷன் சி தான். அகைன் நான் இந்த கொஷினை தப்பு பண்ண போனேன். நான் இது சி தான் கரெக்ட் அப்படின்ட்டு அங்கே கீழே 4 ஆப்ஷன் இருக்கும்ல, ஏ பி சிடின்னு. நான் அதில் வந்து சிஏ மார்க் பண்ணிட்டேன். பட் கடைசியில் பார்த்தா ஆப்ஷன் டியில் தான் சி இருந்துச்சு. அது எப்போ கண்டுபிடிச்சேன்னா இங்கே வந்து கண்டுபிடிச்சேன். ஏன்னா இங்கே ஏல இ இருந்துச்சு. அப்போ தான் நான் செக் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் பாரு. நெகட்டிவ் ஸ்லோப். நெகட்டிவ் ஸ்லோப் எங்கே இருக்குது? இங்கே தான் கீழே நெகட்டிவ் ஸ்லோப் இருக்குது. அப்போ இதான் என்னோட ஆன்சர். ஓகேயா? ஸோ ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ். இதில் ஹைலைட் என்ன, நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பார். இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணவே இல்லை. பட் இதில் பார்த்தோன்னா என்ன சொல்லிங்க, டைமோட வேல்யூ 0ன்னு போட்டோன்னா வெலாசிட்டி 0 ஆயிரும். கரெக்டா? ஸோ டைம் வந்து 0ன்னு போடு. அது இல்லாமல் பார்த்தோன்னா டைமென்ஷனலி இதை யோசிச்சு பார். ஆக்சலரேஷன் வேணும். கரெக்டாக இல்லையா? ஆக்சலரேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன போட்டால் இல்லை, வெலாசிட்டி வேணும்னு சொல்லியிருக்காங்களா? கரெக்ட், வெலாசிட்டி வேணும். இந்த F0 பார்த்தோன்னா ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் கூட நீ எதை மல்டிப்ளை பண்ணால் உனக்கு வெலாசிட்டி கிடைக்கும்? அப்படி இல்லைன்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் இன்டூ டைம். அப்போ கண்டிப்பாக எஃப் இன்டூ டி இருக்கிற மாதிரி ஆன்சர் தான் உனக்கு வரணும். அப்போ எஃப் இன்டூ டி வந்து இந்த ஆப்ஷனாக இருக்கலாம், இல்லைனா இந்த ஆப்ஷனாக இருக்கலாம். கரெக்டாக இல்லையா? கண்டிப்பாக இந்த எஃப்டி ஸ்கொயர் வராது. ஏன்னா டைமென்ஷனலி இது ரெண்டுமே தப்பு. ஓகேயா? நல்லா பார்த்தோன்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ டி தானே. கரெக்டாக இல்லையா? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ டி. அப்போ எஃப் இன்டூ டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. இந்த டைம் அந்த டைம் ஆவரேஜ் சொன்னாலே உனக்கு ஹாஃப் வந்துடும் அப்படிங்கிறத நான் உனக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் சொன்னாலே ஹாஃப் வரணும் அப்படின்ட்டு. இதான் உன்னோட ஆன்சர் மார்க் பண்ணலாம். அப்படி இல்லையா, நீ உட்காந்து சால்வ் பண்ணி ஆகணும். சால்வ் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸ்டார்டிங்கில் நான் டீயோட வேல்யூ 0ன்னு போட்டுருந்தேன். அப்போ வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சுன்னா 0 ஆயிடுச்சு. அப்போ ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டின்னு வந்துருமா? சரி, நல்லா பாரு. இது வந்து 0ன்னு போட்டுக்கோ. வெலாசிட்டி 0னா ஆக்சலரேஷன் என்ன? 0வா? நல்லா பாரு. வெலாசிட்டி 0னா ஆக்சலரேஷன் 0. அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு F0 இன்டூ 1 மைனஸ் டி பை டி. இதை நீ சால்வ் பண்ண அப்படின்னா ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டின்னு வருமா? ஏன்னா இது வந்து 0. வெலாசிட்டி 0னா ஆக்சலரேஷன் 0. அப்போ ஸ்மால் டியும் கேபிட்டல் டி ஈக்குவல். சரி, இப்போ எனக்கு வெலாசிட்டி வேணும். ஆக்சலரேஷன் இருக்கு. அப்போ வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பேன்? நல்லா பார்த்தோன்னா ஆக்சலரேஷன் இன்டூ டிடி தானே என்னோட வெலாசிட்டி. கரெக்டாக இல்லையா? கரெக்டாக இல்லையா? அப்போ நான் ரெண்டு சைடு என்ன பண்ணுறேன், டிடியை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறேன். சரியா? அப்போ நான் இதை இன்டகிரேட் பண்ணிட்டு எனக்கு வெலாசிட்டின்னு கிடச்சிரும். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தோன்னா 1 இன்டகிரேட் பண்ணால் டீயா? கரெக்டாக இதை இன்டகிரேட் பண்ண போகிறேன். அப்போ F0 இன்டூ டி மைனஸ் இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணுன்னா F0 டி ஸ்கொயர் பை 2ன்னு கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? F0 டி ஸ்கொயர் பை 2. டி ஸ்கொயர் பை 2t. இப்போ பார்த்தோன்னா இந்த டீயும் ஸ்மால் டி ஈக்குவல். அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தோன்னா F0 டி மைனஸ் F0 டி பை 2. அப்போ ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணேன்னா F0 டி பை 2. இதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ ஸ்மால் டி இல்லை கேபிட்டல் டி. ஏன்னா ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி. நோ ப்ராப்ளம். ஓகேயா? ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. அகைன் நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின் தான். ஆக்சலரேஷன் வில் பி 0 அட் டைம். ஸோ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏடி ஸ்கொயர் மைனஸ் பிடி கியூப். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுன்னா வெலாசிட்டி கிடைக்கும் 2at மைனஸ் 3bt ஸ்கொயர். இது அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆக்சலரேஷன் கிடைக்கும் 2a மைனஸ் 6bt. ஆக்சலரேஷன் 0ன்னு போடணும். அப்போ 2a மைனஸ் 6bt இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 6bt இஸ் ஈக்குவல் டு 2a. t இஸ் ஈக்குவல் டு 2a பை ஐயோ ரப்பாக மாட்டேங்குது 2a பை 6b. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா a பை 3b. நம்ம சால்வ் பண்ண கொஷின் தான். சரியா? இதில் வரைக்கும் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே சால்வ் பண்ணேன். இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ண கொஷின் தான். சரியா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உனக்கு வெலாசிட்டி கிடைக்கும். ஆக்சலரேஷன் 0ன்னு கேட்குறான். இதை ஃபஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. நான் ஸ்ட்ரெயிட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சர் எழுதிடுறேன். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 3t ஸ்கொயர் மைனஸ் 12t ப்ளஸ் 3. ஆக்சலரேஷன் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு 6t மைனஸ் 12. ஆக்சலரேஷன் வந்து 0 ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6t மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ டைமோட வேல்யூ என்ன? 2ஆ? டைம் வந்து 2ஆக இருக்கப்போ வெலாசிட்டி என்னன்னு கேட்குறான். டைம் 2ஓட வேல்யூ வந்து இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணிடு. 3 இன்டூ 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4 மைனஸ் 12 இன்டூ 2 ப்ளஸ் 3. அப்போ பார்த்தீங்கன்னா 12 மைனஸ் 24 ப்ளஸ் 3. ஸோ மைனஸ் 9 ஆன்சரா? அவ்வளோதான், மைனஸ் 9.
நெக்ஸ்ட் பாரு அகைன் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின். A ball is thrown vertically downward. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்பீட் இது, ஃபைனல் ஸ்பீட் இது. அப்போ ஹைட் என்ன? மூணாவது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கோ. S is equal to v ஸ்கொயர். 80யோட ஸ்கொயர் என்ன? 6400 மைனஸ் யூவோட ஸ்கொயர் 20 ஸ்கொயர் வந்து 400 டிவைட் பை 2 into 10. அப்போ 6000 by 2 into 10. 0 கேன்சல், இது வந்து கேன்சல் பண்ணால் 300ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார், இஃப் அ கார் அட் ரெஸ்ட் ஆக்சிலரேட் யூனிஃபார்ம்லி டு அ ஸ்பீட் ஆஃப் 144 km/h, அப்போ டிஸ்டன்ஸ் கவர் எவ்வளோ? நான் டிஸ்டன்ஸ்க்கு இன்னொரு ஃபார்முலா சொன்னேன்னா u + v / 2 × t அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். அது நம்ம 4வது ஃபார்முலா. அப்போ 0 + இங்கே 144 km, 144 × 5/18 கேன்சல் பண்ணு, உனக்கு 8 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். எஸ், 8 டைம்ஸ், 8 5s are 40. அப்போ 40/2 இன்டூ டைம் எவ்வளோனா 20 கேன்சல் பண்ணிட்டேன்னா இங்கே 10 × 40 400. ஆன்சர் வந்துருச்சா? நல்லா பாரு, எவ்வளோ சிம்பிளான கொஸ்டின்ஸ் எல்லாம். அ பாடி இஸ் ட்ராப் ஃப்ரம் த டாப் ஆஃப் அ டவர் ஆஃப் 40 மீட்டர். அகைன் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிக்கோ. டோட்டலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 செகண்டில் 40 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. சரியா? அப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு செகண்டில் 5 ட்ராவல் பண்ணும், செகண்டில் பார்த்தோன்னா 15 ட்ராவல் பண்ணும், 3வது செகண்டில் பார்த்தோன்னா 25 ட்ராவல் பண்ணும், 2 செகண்டில் வந்து 40. அப்போ கண்டிப்பாக இந்த 2 செகண்ட் ஆட் பண்ண உனக்கு 40யா? அப்போ டோட்டல் ஹைட் எவ்வளோ? 40 + 5 45. சரியா? இதில் 6 வெக்டர். இந்த கொஸ்டின் நம்ம ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ட்ரை பண்ணி பாரு. b + c, b இந்த டைரக்ஷனில் இருக்குது, c இந்த டைரக்ஷனில் இருக்குது. இது ரிசல்டன்ட் எப்படி கிடைக்கும்? இப்படி கிடைக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட் பாரு, d + c, d எப்படி இருக்குது? d இப்படி இருக்குது, d இப்படி இருக்குது, c இப்படி இருக்குது. ஸோ d + c இருக்குது அப்படின்னு சொன்னால் ரிசல்டன்ட் இந்த டைரக்ஷனில் கிடைக்கணும். அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் d பாரு, b + e, b + e னா ரிசல்டன்ட் இப்படி கிடைக்கணும். அப்போ இதுவும் தப்பு. கடைசியில் பார்த்தீங்கன்னா d + e போட்டு பாரு, d பாரு, d + e இதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அப்போ இதுதான் என்னோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாரு, அகைன் நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின் தான். இதோட ஆன்சர் 90 டிகிரி வரும். எப்படி சார்? √(a² + b² + 2ab cos θ is equal to √(a² + b² - 2ab cos θ. இப்போ நீ இந்த ஸ்கொயர் ரெண்டு சைட் ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா இந்த a² b² கேன்சல் ஆயிரும். அப்போ 4ab cos θ is equal to 0. ab 0 இருக்க முடியாது. அப்போ cos 0, cos θ எப்போ சார் 0 இருக்கும்? 90 டிகிரியில். கரெக்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் எனக்கு ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. இதோட ஆன்சர் பார்த்தோன்னா 4 ஆப்ஷனுமே கரெக்ட். அப்போ இது கரெக்ட் ஆன்சர் என்னன்னு தெரியல. பட் நான் சால்வ் பண்ணப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துல 8π இருக்குது. அது நான் 8 வச்சு சால்வ் பண்ணியிருந்தேன். ஓகே, நம்ம அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். பாத் ஆஃப் த சர்க்கிள். சரியா? இதோட ரேடியஸ் வந்து 4 மீட்டர்னு சொல்கிறாங்க. நல்ல பாரு, உனக்கு இதோட ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா? r² is equal to a² + b². இதான ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். நல்லா பாரு, ஏவை ஸ்கொயர் பண்ணி பிஏ ஸ்கொயர் பண்ணால் உனக்கு கண்டிப்பாக ஆன்சர் வந்து 16 கிடைக்கும். 16ஓட ரூட் வந்து 4 தான். அப்போ ரேடியஸ் வந்து 4 தான். இது கரெக்ட். ஆக்சலரேஷன் வெக்டார் இஸ் அலாங் -r. இது வந்து பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, r இருக்கா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா உனக்கு வெலாசிட்டி கிடைச்சிரும். நெக்ஸ்ட் அதை டிஃப்ரென்ஷியேட் ஆக்சலரேஷன் கிடைக்கும். அந்த ஆக்சலரேஷனோட வேல்யூ பார்த்தோன்னா -rக்கு ஈக்குவலே வந்துடும். பட் இதை நீ சால்வ் பண்ணாலும் சரி, சால்வ் பண்ணலனாலும் சரி, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் போகுதுன்னா பொசிஷன் வெக்டார் அவுட்வேர்டு இருக்கும், என்னோட சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இன்வர்டு இருக்கும். அப்போ இது வந்து கண்டிப்பாக இது கரெக்ட் ஆன்சர் தான். மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் வந்து கண்டிப்பாக v²/r தானே. இது ஃபார்முலா நம்மளுக்கே தெரியும். அப்போ ஆக்சுவலாக அவங்க என்ன கொடுத்துருக்கணும்னா வெலாசிட்டியோட மேக்னிடியூட். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா வெலாசிட்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா 8π cos 2πt - 8π sin 2πt இப்படின்னு கொடுத்துருக்கணும். இப்போ இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சேன்னா 8π the whole square ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தோன்னா cos 2πt. அதே மாதிரி அங்கிட்டு பார்த்தோன்னா சாரி t வராது, ஏன்னா t வந்து ஃபங்க்ஷன், எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி இருக்க தானே வேணும். ப்ளஸ் இங்கே பார்த்தோன்னா சைன் ஸ்கொயர். நான் என்ன பண்ணுறேன்னு புரியுதா? இதோட மேக்னிடியூட் இந்த வேல்யூ தான் என்னோட a, இந்த வேல்யூ தான் என்னோட b. அப்போ √(a² + b² கண்டுபிடிக்கணும். ஸோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேயா? ஸோ அதில் பார்த்தோன்னா 8π² காமன்னால நான் வெளியே எடுத்துட்டேன். அதை அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தோன்னா cos² θ + sin² θ 1 ஆயிரும். அப்போ 8π the whole square ரூட்க்கு வெளியே எடுத்தோன்னா உனக்கு 8πன்னு கிடைக்கும். ஸோ 8π தான் கிடைக்கணும். பட் ஆப்ஷனில் வந்து ஆக்சுவலாக 2015 கேட்ட கொஸ்டின் இந்த பை இருக்காது. ஸோ இது மேபி அவரோட மிஸ்டேக்காக இருக்கலாம். ஆக்சுவலி அவர் மிஸ்டேக் இது புக்கோட மிஸ்டேக். அவர் எந்த புக்லேருந்து கொஸ்டின் எடுத்திருக்காரு அந்த புக்கோட மிஸ்டேக். நெக்ஸ்ட் பார், அகைன் நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின் கரெக்டாக இல்லையா? நீ நல்லா பாரு, இந்த கொஸ்டின் நீ ஃபுல்லாக சால்வ் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் கொடுக்கலாம். நல்லா பாரு, நார்த்தில் 50ல் போகிற, நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட் திரும்பிடுற.
அப்போ இது நார்த்து, இது வந்து V1, இது வந்து V2. அப்போ டிஃப்ரென்ஸ் கேட்குறான்னா இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி கேட்குறாங்க. அப்போ எனக்கு V2 மைனஸ் V1 வேணும். V2 மைனஸ் V1. V2 இங்கிட்டு இருக்குது சார், V1 இங்கே இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஏன்னா மைனஸ் V1 வேணும்னா ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்துக்குவேன். இதானே மைனஸ் V1. அப்போ இதோட ரிசல்ட் எங்கே இருக்கும்? இது வந்து வெஸ்ட்டு, மேலே நார்த் இருக்குன்னா கீழே சவுத். அப்போ வெஸ்ட்டுக்கு சவுத்துக்கு நடுவில் இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட். இல்லை எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா 50க்கும் ப்ளஸ் 50 ஸ்கொயர். ஏன்னா ரெண்டு சைடுமே 50-50 தானே கிடைக்குது. அப்போ எனக்கு மேக்னிட்யூட் வேணும்னா 50 ஸ்கொயர் ப்ளஸ் 50 ஸ்கொயர். அப்போ 50√2 கிடைக்கும். அதோட வேல்யூ வந்து 70.7 தான். இந்த கொஷின் பார், அகைன் நம்ம சால்வ் பண்ண கொஷின். இது ப்ளஸ் 10. ஸோ V is equal to U plus 80. யூவோட வேல்யூ அப்படியே போட்டுக்கோ. 10 இன்டூ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 3i, 3 + 2 5i கேப். உனக்கு சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. ப்ளஸ் 10 இன்டூ 0.2 2 + 3 5. அப்போ 5j கேப். அகைன் பார் ரெண்டு ஈக்குவலாக வருதா? அப்போ ரிசல்ட் என்ன? 5√2. கொஸ்டின் சால்வ். இந்த கொஸ்டின் பார், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நிறைய பேர் இது யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. நல்ல பார், V1 இந்த டைரக்ஷனில், இது V2. அப்போ இந்த ஆல்ஃபாவை நான் வந்து tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு V2/V1 எழுதலாமா, எழுதக்கூடாது? V2ஓட வேல்யூ என்ன தெரியாது. V1ஓட வேல்யூ என்னது? V1ஓட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்காங்க, 10. ஸோ tan 60ஓட வேல்யூ என்ன? √3 இஸ் ஈக்குவல் டு V2/10. அப்போ V2 வேணும் அப்படின்னு சொன்னால் 10√3. √3ஓட வேல்யூ என்ன? சரி நல்லா பாரு, கண்டிப்பாக இந்த 3 ஆப்ஷனுமே வராது. அப்போ மிச்சம் இருக்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் தான். உனக்கு √3 வேல்யூ தெரியலன்னா கூட நீ சால்வ் பண்ணலாம். ஸோ 10 இன்டூ 1.732. ஸோ மல்டிப்ளை பண்ணேன்னா 17.32 வரும். ஸோ இதுதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார், அகைன் நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின் தான். என்ன சார் எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ண கொஸ்டின்? உனக்கு வேணும்னா நீ வீடியோ கூட பழைய வீடியோ எடுத்து பார்த்துக்கோ. இந்த இடத்துல வந்து 2i கேப், இங்கே பார்த்தனா 3j கேப். அப்போ இந்த இடத்துல வந்து வெலாசிட்டி மாறாது. அப்போ 2i கேப் தான். ஆனால் உன்னோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் மாறல, வெர்டிக்கல் காம்பனன்ட் மாறிடும். இது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் -3j கேப். நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் பார். அகைன் நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்னோட ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஹையஸ்ட் பாயிண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோ. எங்கே இருக்குது? ஹையஸ்ட் பாயிண்ட்டில். ஹையஸ்ட் பாயிண்ட்டில் இருக்குன்னா இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா பார், இது வந்து என்னோட ஹைட்டு, இது வந்து r/2வா? கரெக்டாக இல்லையா? மேக்ஸிமம் ஹைட்லேயே ரேஞ்ச் r/2ன்னு இருக்கும். அப்போ என்னோட tan θ இஸ் ஈக்குவல் டு h/r/2. கரெக்டாக இல்லையா? h/r/2. அப்போ 2rன்னு போட்டுக்கலாமா? ஓகே. இப்போ ஹச்சோட ஃபார்முலா என்ன? u ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ/2g ஹோல் டிவைடட் பை u ஸ்கொயர் sin 2θ/g. g கூட கேன்சல் ஆயிரும். கரெக்டாக இல்லையா? 2 கூட கேன்சல் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கூட கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ u ஸ்கொயர் கேன்சலா? sin ஸ்கொயர் θ வேல்யூ என்ன? 1/2. கரெக்டாக இல்லையா? sin ஸ்கொயர் θ வேல்யூ என்ன? 1/2. sin 2θ வேல்யூ என்ன? நல்லா பாரு, எப்படி சார் 1/2 சொல்லிட்டீங்க? 1/√2வா? 1/√2 ஸ்கொயர் பண்ணால் 1/2. sin 45 இன்டூ 2, ஏன்னா sin 2θ. அப்போ sin 90ஓட வேல்யூனா 1. அப்போ tan θ இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ θ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ இந்த ஆன்சர் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண கொஸ்டின் இதுவும். நெக்ஸ்ட் இது பாரு, இந்த கொஸ்டினை எத்தனை தடவை சொல்லிட்டேன். ரொட்டேஷனில் உனக்கு சேம் டைம் பீரியட்னு சொல்லிட்டாங்கன்னா ω1 இஸ் ஈக்குவல் டு ω2 தான். அவங்க ரேஷியோ ஆஃப் ஆங்குலர் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து லீனியர் ஸ்பீடு கேட்டாங்க தான் உனக்கு என்ன வரும்? RA/RBன்னு வரணும். பட் அவங்க என்ன கேட்டாங்க? ω1/ω2 கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவலாக. அப்போ 1:1. நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் 4 சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாரு, பார்ட்டிகல் மூவ்ஸ் இன் சர்க்கிள். அகைன் நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின். ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க, ஆக்சிலரேஷன் வேணும். ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்ன? ω²R. ஒமேகாக்கு பதில் நான் என்ன போடலாம்? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக 2π டிஸ்டன்ஸ், டைம் எவ்வளோ? 0.2 × π. 0.2 இது கேன்சல் பண்ண 10, π கேன்சல் பண்ணிட்டு அப்போ 10. அப்போ 10 × 10. ரேடியஸ் எவ்வளோனா 5 சென்டிமீட்டர். இது மீட்டருக்கு மாற்று 5/100. ஸோ 100ம் இந்த இதுவும் கேன்சல். அப்போ ஆன்சர் வந்து 5. ஓகேயா? எஸ், கொஷின் அவ்வளோதான், சால்வ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து எனக்கு 23rd கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டவுட் இருக்குது, அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி அடுத்து டெஸ்ட்டில் அவர் கேட்க போகிற கொஸ்டின் எல்லாத்தோட ஆன்சர் முன்னாடியே வேணும் அப்படின்னா சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவர் என்கிட்ட வந்து ஆன்சராக இந்த கொஸ்டின் தான் எடுக்க போகிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். பட் நான் எல்லா பழைய கொஸ்டின் உனக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்காக எல்லா பழைய கொஸ்டின் சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால் பார்த்தோன்னா எல்லா கொஸ்டின் இன்றைக்கி சால்வ் பண்ணதில் 85% கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண கொஸ்டின் தான். அதனால் என் வீடியோ வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு செல்ஃப் ப்ரமோஷன் நான் பண்ணதில்லை. பட் எஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, சேனல் வந்து மறக்காத. அதே மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லு.
ஓகேயா? வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா இந்த டெலிகிராம் லிங்க் நிறைய பேர் அதில் கேட்குறீங்க, லிங்க் கேட்குறீங்க பாரு, கீழே இருக்கு பாரு, டெலிகிராமில் போய்ட்டு கான்செப்ட் A2Kன்னு சர்ச் பண்ணு, சேனல் வந்துடும். ஓகேயா? ஸோ உனக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னு நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.